கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பின் சொந்தங்களே, கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்தலை கூறிக்கொள்கிறேன். உங்களோடு பகிர்ந்து கொள்கிற சத்தியம் நற்செய்தி என்னவென்றால், கண்டித்து பேசுகிறார். நம் வழிகள் தேவனுக்கு பிரியமான வழிகளாக இருக்கிறதா? அவர் நமக்கு கொடுத்த நியாயத்தை செய்கிறதாக தேவன் தேடுகிற வேளையில் நாம் நியாயம் செய்கிற அவருடைய சொந்த ஜனங்களாக இருக்கிறோமா? அவர் அனைத்த நோக்கத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? நம் பாவங்கள் அக்கிரம் மீறல்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தின அந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்பதை பார்த்தால் நாம் வழிவிலகே போய் கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் இருள் சூழ்ந்து கொண்டது. துஷ்டர்கள் துன்மார்கள் நம்மளை சுற்றிலும் வேலையை அடைத்து அவர்கள் ஆளுகைக்குள்ளாக நம்மளை கொண்டு செல்ல அவர்கள் எத்தனித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே நாம் தேவனுடைய வழிகளிலே நடக்கிறோமா? தேவனுடைய சத்தியத்துக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோமா என்று பார்த்தால் நாம் வழிவிலகி போய் கொண்டிருக்கிற பாதையிலே தான் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். இங்கே நாம் கண்டித்து ஆண்டோடு பேசுகிற வார்த்தையை பார்ப்போம். ரோமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம். நியாயம் செய்கிற மனுஷனை கண்டிப்பிடிப்பீர்களோ என்றும் சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பை தருவேன். அப்படி ஒரு மனுஷனை நீங்கள் கண்டுபிடிச்சா அதுக்கு நான் மன்னிப்பை தருவேன் என்கிறார். அது கண்டுபிடித்தால் மன்னிப்பை தருவேன். அப்படி ஒரு மனுஷன் இருக்கானா? அப்போ நம்ம மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்று வார்த்தையின்படி நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் அவர் மன்னிப்பை நமக்கு தருவார். ஆனால் கீழே நாம் அதற்கு நடக்கவில்லை என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவர்கள் கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறோம் என்றாலும் பொய்யான இடுகிறார்களே. இதுதான் இப்போ நடந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய கண்கள் சத்தியத்தை நோக்குகின்றது. அவர்களை அடிக்கிறீர், ஆனால் அவர்களுக்கு நோகாது. அவர்களை நிர்மூலமாக்குகிறார், ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். தங்கள் முகங்களை கண்மலை பார்க்கிறோம் கட்டியாக்கி திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். நம் வழிகள் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது என்று அவரே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து நமக்காக ஜீவனை கொடுத்த தேவனுக்கு முன்பாக நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்காமல் வழிவிலகி போகிறது நிமித்தம், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத நிமித்தம், நியாயத்தை கை கொள்ளாதது நிமித்தம்
மன்னிப்பு நமக்கு கிடைக்குமா? ஆனால் இங்கே பாருங்கள், அவர்கள் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறோம் என்றாலும் இப்போ இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாட்டு நம்மத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்துக்கு போகிறோம், மறுபடத்திலே நிற்கிற ஊழியர்களுடைய சத்தியத்தை கேட்கிறோம், காணிக்கை செலுத்துகிறோம். ஆனால் நாங்கள் தேவனுக்குள்ளாக உண்மையாக நடக்கிறோம் என்று பொய்யான இடுகிறார்கள். அவங்க சத்தியத்தை கை கொண்டு நடக்கிறோமா? மறுபடத்தில் இருக்கிற மந்தை மேய்க்கிற மேய்ப்பர்கள் சத்தியத்தின்படி போதிக்கிறார்களா என்றால் பொய்யான இடுகிறார்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று இவர்கள் பொய்யான இடுகிறார்கள். ஏனென்றால் நியாயத்தை செய்கிற மனுஷன் கண்டுபிடிப்பீர்களோ என்றும் சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே தெரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள், காண்பீர்களானால் அவர்களுக்கு மதிக்கப்படும். அப்படிப்பட்டவங்க யாருமே இல்லை. தேவனுடைய சத்தியத்தை தேடுகிறவன் தன்னுடைய சுயத்தை தேடிய, உலகத்தை தேடிய, பணத்தை தேடிய மனுஷன் ஓடிக்கொண்டிருக்கிறானே தவிர சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்று பாருங்கள். அப்படி ஒருவன் சத்தியத்தை தேடினால் எருசலேமின் தெருக்களில் திரிந்து பார்த்து சத்தியத்தை தேடுகிற ஒருவன் உண்டோ என்று நீங்கள் காண்பீர்களே, ஆனால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்பொழுது சத்தியத்தை தேடுகிறவர்கள் இப்பொழுது இருக்கிறார்களா என்றால் இருக்கிறார்கள் என்று நாம் தைரியமாக சொல்வதற்கு வழிகள் இல்லை. ஏனென்றால் நம்முடைய வழிகளோ தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத வழிகளாகவே இருக்கிறது. சுகபோகமான வாழ்க்கை, சத்தியத்தை கைக்கொள்ளாத வாழ்க்கை, கற்பனை கட்டளைக்கு பயந்து நடக்காத வாழ்க்கை, அதனுடைய முடிவு என்னவென்று அறிந்தும் அதற்கு தங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்காத வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? இங்கே பாருங்க, அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 59 அதிகாரத்திலே சொல்லுகிறார். இது ஒரு ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தால் உங்கள் விரல்கள் அக்கிரமங்களாலும் கரைபட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவுகள் நியாயக்கேட்டை வசனிக்கிறது. நீரே தேடுகிறவனும் இல்லை,
சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. மாயை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள். தீமையை கற்பதற்கு அக்கிரமத்தை பெறுகிறார்கள். தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெருகுகிறார்கள். அவருக்கு முன்பாக தங்கள் பாவங்களை உணர்ந்து அக்கிரமங்களை உணர்ந்து முழுமையாக ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு தேவனுடைய கை குறியும் போகவும் இல்லை, அவருடைய காது மந்தமாகவும் இல்லை. நம்முடைய அக்கிரமங்கள் மீறுதல்களை நமக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு வழியில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கிறது. அவர் பரிசுத்தர், நாம் பரிசுத்தமாக இருந்தால் நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படுவோம். அந்த பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளாக வாசம் பண்ணுவார். ஆனால் நாம் அந்த பரிசுத்த தேவனுக்கும் விரோதமாக பாவங்கள் அக்கிரமங்கள் செய்யணும். நமக்கு வெகு தூரம் பிரிவினை ஆகிவிடுகிறது. உங்கள் பிரிவினை உண்டாகிற உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கும் மறைக்கிறது. நம்முடைய பாவங்கள் அவருடைய முகம் நம்ம கண்கள் காணாமல் மறைக்கிறது. ஆனால் பலிபீடத்திலே நின்று உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார்கள் என்று பொய்யானை இடுகிறார்கள். உங்களை கருத்து மேன்மையாக வைப்பார் என்று பொய்யானை இடுகிறார்கள். உங்கள் அக்கிரமங்களை தேவன் மன்னித்து விடுவார் என்று பொய்யானை இடுகிறார்கள். உங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சி மேன்மையாக கருத்தர் வைப்பார் என்று பொய்யானை இடுகிறார்கள். ஆனால் நம்முடைய பாவம் அக்கிரம் மீறுதலை நிமித்தன தேவன் நமக்கு வெகு தூரத்திலேயே இருக்கிறார் என்பதை உணர்வடையாமல் புரிந்து கொள்ளாமல் ஜனங்கள் பலிபீடத்திலே நின்று உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் என்று வெளிப்படுத்துகிற அந்த மனிதர்களுக்கு முன்பாக தங்களை ஒப்பு கொடுத்தது தேவனுக்கு ஒப்பு கொடுக்காமல் வலிவினைக்கு போய்கொண்டு இருக்கிறார்கள். தேவனுக்கு முன்பாக தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்தால் அவர் கை நமக்கு குறுகி போவதும் இல்லை, அவர் செவி நமக்கு மந்தமாகுவதும் இல்லை, நமக்கும் அவருக்கும் பிரிவினையும் இல்லை, நம்மோடு வாசம் பண்ணுவார். தேவனுக்கு முன்பாக நம் பொல்லாப்புகளை விட்டு அக்கிரமங்களை விட்டு மீறுதலான வழிகளை விட்டு சத்தியத்துக்கும் கட்டளைக்கும் கற்பனைக்கும் பயந்து அடங்கி தேவனுடைய நன்மையை சுதந்திரித்து கொள்வோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரும் மன்னிக்க சித்தமுள்ளவர் ஆகியிருக்கிறாரோ காலிலே பாதத்திலே அமர்ந்து விடுவோம். ஆமேன், ஆமேன்.